ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஸ்ரீ விலாக். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான பிஸ்கெட் செய்ய போகிறோம். கோதுமை மாவில் நல்லா அருமையாக ஹெல்த்தியாக சூப்பராக டேஸ்டியாக செய்ய போகிறோம். வாங்க என்னென்னு பார்ப்போம். குழந்தைங்க வந்து பிஸ்கெட் கேட்டால் நம்ம டக்குன்னு செஞ்சு கொடுத்துலாம். கடைங்கள்லாம் வாங்கி கொடுக்காம ஹெல்த்தியாக நம்ம வீட்டிலே சூப்பராக செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி பிஸ்கெட் நம்ம செஞ்சு குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கூட வச்சு கட்டி கொடுக்கலாம். ஒரு 2 பிஸ்கெட் வச்சா சூப்பராக சாப்பிட்ருவாங்க. வாங்க அந்த பிஸ்கெட் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் வந்து ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு 100 கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கேன். பட்டர் வந்து கொஞ்சம் ஃப்ரிட்ஜிலேருந்து கொஞ்சம் வெளியில் எடுத்து வச்சு அந்த கூலிங் போனதுக்கப்புறம் தான் எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜிலேருந்து உடனே எடுத்து செய்யக்கூடாது. அதில் வந்து பவுடர் சுகர் வந்து 1 கப்பு அளவுக்கு போட்டுக்கலாம். நான் சுகரை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா பட்டரில் போட்டுட்டு நல்லா கலக்கிக்கலாம். அடுத்து பேக்கிங் பவுடர் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். பேக்கிங் சோடா தேவையில்ல, பேக்கிங் பவுடர் மட்டும் போட்டுக்கலாம். இது வந்து இந்த ஸ்பூன் வந்து நான் மெஷர்மெண்ட்டு கப்பில் ஸ்பூனில் அளந்து தான் இதில் அளந்து பார்த்துட்டு தான் இந்த ஸ்பூன் போட்டிருக்கேன். அதே அளவு தான் இது மெஷர்மெண்ட்டு ஸ்பூன் அளவு தான் இந்த ஸ்பூனும். அதனால் அதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். அடுத்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஒரு 2 மூடி அளவுக்கு போட்டுக்கலாம். நம்ம அந்த ஸ்பூன் அளவுக்கு மெஷர்மெண்ட்டு ஸ்பூன் அளவுக்கு பார்த்தோம்னா 1 ஸ்பூன் அளவுக்கு வரும். 2 மூடி அளவுக்கு ஊற்றினா 1 ஸ்பூன் அளவுக்கு கணக்கு வரும். நான் வந்து இன்றைக்கி 2 கப்பு மாவு எடுக்க போகிறேன். அதனால் அதுக்கு தகுந்த அளவு தான் போட்டுக்கிறேன். நமக்கு கேக்கோ பிஸ்கெட்டோ எது செஞ்சாலும் அளவு வந்து நமக்கு மெஷர்மெண்ட்டு கரெக்டாக இருக்கணும். வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த பட்டரும் அந்த சர்க்கரை பவுடர் சுகர் போட்டிருக்கோம் இல்லைங்களா, எல்லாம் வந்து ஒன்றா மிக்ஸ் ஆகணும். நமக்கு கரண்டியால் கலக்க முடியலனா கூட கையால் கூட பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சி அந்த விஸ்கு எடுத்துகிட்டு கூட கையால் பிசைஞ்சிக்கலாம். நான் நல்லா அந்த விஸ்கு வச்சு எப்படி அந்த பட்டரும் சுகரும் வந்து ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு எந்த அளவுக்கு கலக்கியிருக்கேன் பாருங்கள். நல்லா அந்த பட்டரில் இருக்க எல்லோ கலர் போய் அந்த ஒரு மாதிரி ஒயிட் கலர் வரணும். டார்க் எல்லோ போய் லைட் எல்லோ மாதிரி வந்துடுச்சு பாருங்கள். அந்த அளவுக்கு கலக்கணும். நம்ம கையால் பிசைஞ்சாலும் அந்த அளவுக்கு வராது. அதனால தான் ஒரு விஸ்கு வச்சு நான் கலக்கியிருக்கேன். என்கிட்ட எலக்ட்ரிக் பீட்டரும் இருக்குது. இதுக்கு அந்த அளவுக்கு தேவையில்லை, எலக்ட்ரிக் பீட்டர் தேவையில்லைன்ட்டு தான் நான் வெறும் விஸ்கு வச்சு கலக்கிட்டுருக்கேன். அப்படி உங்களுக்கு கையால் கலக்க முடியல அப்படின்னா நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டர் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு கெட்டியாக நாம் விஸ்கில் வந்து அந்த பட்டர் எடுத்தோம்னா கீழே விழாத அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். அந்த அளவுக்கு கலக்கிக்கணும். கலக்கிக்கிட்டு அடுத்து நான் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 2 கப்பு அளவுக்கு கோதுமை மாவு போட போகிறேன். நம்ம கோதுமை மாவு போட்டுட்டு அதுக்கு சர்க்கரை போட்டிருக்குமேன்ட்டு நினைக்க வேணாம். நான் வந்து என்கிட்ட இன்றைக்கி வெல்லம் இல்லை. அதனால் நாட்டு சர்க்கரை வெல்லம் எதுவுமே இல்லை. அதனால் நான் சர்க்கரை போட்டிருக்கேன். அப்படி உங்கள்கிட்ட வெல்லம் இருக்குது, நாட்டு சர்க்கரை இருக்குன்னா அதை போட்டுக்கலாம். கண்டிப்பாக வந்து நமக்கு ஹெல்த்தியாக வேணும் அப்படின்னா நீங்கள் வெல்லம் போட்டுக்கோங்க. என்கிட்ட இன்றைக்கி வெல்லம் இல்லை, நாட்டு சர்க்கரையும் இல்லை அப்படின்றதுனால நான் சர்க்கரை போட்டிருக்கேன், கோதுமை மாவு போட்டிருக்கேன். அப்படி கோதுமை மாவு வேணான்னாலும் சர்க்கரையும் நீங்கள் மைதா மாவும் போட்டு கண்டிப்பாக செய்யலாம். சூப்பராக இருக்கும். நான் வந்து விஸ்கு எடுத்துகிட்டு கையால் நல்லா பிசைஞ்சிக்க போகிறேன். இதுக்கு மேலே கையால் கலக்கிக்கலாம். அழகாக நம்ம கையால் நல்லா பிசைஞ்சிக்கலாம். கரண்டியால் தான் கலக்கணும்னு இல்லை. நல்லா ஓரத்தில் இருக்க அந்த பட்டர்லாம் எடுத்து விட்டுட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு வந்து ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையக்கூடாது. கொஞ்சம் அப்படியே மெழுக்காக தான் பிசையணும். ஏன்னா பிஸ்கெட் வந்து அப்புறம் ஹார்டாகிடும். லைட்டாக அழுத்தம் கொடுத்து மெழுக்காக தான் பிசையணும். அழுத்தம் கொடுத்து பிசையக்கூடாது. எல்லாம் அந்த பட்டர் சுகர் எல்லாம் அந்த மாவில் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா அப்படி கையால் பிசைஞ்சு விட்டு கலந்துக்கணும். நான் எப்படி பிசைகிறேன் பாருங்கள். சூப்பராக அந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டேன். ரொம்ப அழுத்தம் கொடுக்காம இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டு லைட்டாக நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பால் ஊற்றிக்கிறேன். காய்ச்சி ஆற வச்ச பால் தான். காய்ச்சாத பாலாக இருந்தாலும் கூலிங் இல்லாமல் அந்த கூலிங் இல்லாமல் ஊற்றிக்கலாம். காய்ச்சாத பாலாக இருந்தாலும் தப்பு இல்லை, ஊற்றிக்கலாம். இல்லை இந்த அளவுக்கு நமக்கு பிஸ்கெட் வந்து தட்டுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு ரொம்பவும் கெட்டியாக நம்ம சப்பாத்தி மாவு பார்த்துக்க இருக்கக்கூடாது. இந்த பிஸ்கெட்டுக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் பொலன்னு தான் பிசைஞ்சிருக்கேன். அதில் வந்து சாக்கோ சிப்ஸு கொஞ்சம் போட்டுக்கலாம்.
சாக்கோ சிப்ஸ்லாம் போட்டோம்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு இந்த சாக்கோ சிப்ஸு, இந்த டூட்டி ஃப்ரூட்டி இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வந்து இன்றைக்கி சாக்கோ சிப்ஸ் போட்டிருக்கேன். போட்டுட்டு ரொம்பவும் கலக்காமல் மெல்லுக்காக கலக்கிக்கலாம். ரொம்ப அழுத்தம் கொடுக்காம மெல்லுக்காக கலக்கிக்கலாம். நான் எப்படி கலக்கிறேன் பாருங்கள். அந்த மாதிரி மெதுவாக, ரொம்ப மாவுக்கு அழுத்தம் கொடுக்காம மெதுவாக கலக்கணும். இந்த சாக்கோ சிப்ஸ் போட்டு நம்ம பிஸ்கெட் ரெடி பண்ணி அதை சாப்பிடும்போது அந்த வாயில் வந்து தட்டுப்படும்போது அந்த சாக்கோ சிப்ஸு நல்லா மொறு மொறு மென்று சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த சாக்கோ சிப்ஸு. நான் எல்லாத்தையும் ஒன்றா பிசைஞ்சிட்டேன் பாருங்கள். பிசைஞ்சிட்டு ஒரு பிஸ்கெட்டுக்கு மாவு வந்து கொஞ்சம் குட்டி பால் சைஸுக்கு எடுத்துக்கிட்டேன். எடுத்து நல்லா கையில் வந்து நம்ம உருட்டிக்கலாம். கையிலே வச்சு தட்டிக்கலாம். இதுக்காக பட்டர் ஷீட்டோ இல்லை பூரிக்கட்டையோ யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கையிலே வச்சு இந்த மாதிரி லைட்டாக அழுத்தம் கொடுத்தா போதும். ரொம்பவும் மொத்தமும் இல்லாமல் ரொம்பவும் மெலிசாக இல்லாமல் இந்த சைஸுக்கு இந்த அளவுக்கு பிஸ்கெட் தட்டிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கேஸ் அடுப்பில் தான் செய்ய போகிறேன். அதனால் ஒரு பிளேட் எடுத்திருக்கேன். பிளேட்டில் வந்து பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். பட்டர் ஷீட் இல்லைன்னாலும் பரவாயில்ல. நீங்கள் அந்த பிளேட் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்து லைட்டாக பட்டர் தடவிட்டு, பட்டரோ நெய்யோ இல்லை எண்ணெயோ ஆயிலோ ரீஃபண்ட் ஆயிலாக இருக்கணும், தடவிட்டு அது மேலே பிஸ்கெட் வச்சுக்கலாம். பட்டர் ஷீட்டு தான் போடணுன்னு அவசியம் இல்லை. என்கிட்ட இருக்குது, போட்டேன். பிஸ்கெட் அடுத்த பிஸ்கெட்டும் ரெடி பண்ணிக்கலாம். மாவு பாருங்கள், நான் எப்படி பொல பொலன்னு தான் பிசைஞ்சு வச்சுருக்கேன். பிஸ்கெட்டுக்கு எவ்வளோ சூப்பராக மாவு வருது பாருங்கள். எல்லாம் நம்ம இந்த உள்ளங்கையில் வச்சு இந்த கட்டை விரல் சதையால் அமுக்கணும். அப்போ தான் பிஸ்கெட் நல்லா கொஞ்சம் மோடும் பள்ளம் இல்லாமல் கரெக்டாக வரும். இந்த மாதிரி பிஸ்கெட் ரெடி பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் பார்க்கலாம். சூப்பராக மாவு ரொம்ப அழுத்தம் கொடுக்காம பிஸ்கெட் ரெடி பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு ஸ்டாண்டு போட்டு வச்சுருக்கேன். கடாயில் நம்ம எதுவும் போடணுன்னு அவசியம் இல்லை. சால்ட்டோ மண்ணோ அதெல்லாம் போடணுன்னு அவசியம் இல்லை. வெறும் கடாயில் ஒரு ஸ்டாண்டு போட்டு வச்சுருக்கேன். அது மேலே நான் வந்து ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். கடாயை வந்து ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச பிஸ்கெட்டை வச்சுக்கலாம். சூடும் கடாய் வந்து கொஞ்சம் சூடும், நம்ம பார்த்து கேர்ஃபுல்லாக பிஸ்கெட் அதுக்குள்ளே வைக்கணும். வச்சுட்டு மேலே பிளேட் போட்டு மூடிட்டு கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். பிஸ்கெட் வந்து ஒரு 15 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். நடுவில் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கவே கூடாது. கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் கழித்து நம்ம பிஸ்கெட் வாசனை நல்லா ஸ்மெல் வந்து அரோமா நல்லா வரும். வந்ததுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் கழித்து நம்ம பிளேட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்து பிஸ்கெட் வெந்துடுச்சு. நான் வந்து இப்போ ஒரு 15 நிமிஷம் கழித்து தான் ஓப்பன் பண்ணுறேன். பிளேட் ஓப்பன் பண்ணுறேன். சூப்பராக வந்து எப்படி கலர் வந்திருக்கு பாருங்கள். பிஸ்கெட்டுக்கு சூப்பராக வெந்துடுச்சு. கரெக்டாக 15 நிமிஷம் தான். இதுக்கு வந்து அதிகமாக டைம்லாம் எடுக்காது. ஏன்னா பிஸ்கெட் வந்து நம்ம கொஞ்சம் மெலிசாக தான் தட்டியிருக்கும். அதனால் அதிகம் வேகிறதுக்கு டைம்லாம் எடுக்காது. சூப்பராக கலர் வந்துச்சு பாருங்கள் பிஸ்கெட்டுக்கு. ஆனால் கொஞ்சம் நல்லா ஆறணும். பிஸ்கெட் வந்து கம்ப்ளீட்டாக ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம பிஸ்கெட் வந்து உடச்சி பார்க்க முடியும். சூப்பரான பிஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். பிஸ்கெட் எல்லாம் சூப்பராக ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறம் நான் வந்து எடுத்து பிளேட்டில் வச்சுக்கிட்டேன். எப்படி இருக்குது பாருங்கள். பிஸ்கெட் எல்லாம் ஒரே ரகமாக கலர் வந்து ஒரே ரகமாக வந்திருக்கு. பிஸ்கெட்டில் நம்ம போட்டிருக்க சாக்கோ சிப்ஸ் பாருங்கள், நல்லா சாப்பிடும்போது மொறு மொறுன்னு நல்லா வாயில் தட்டுப்படும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பிஸ்கெட் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்தமாதிரி சாக்கோ சிப்ஸ்லாம் போட்டு பிஸ்கெட் செஞ்சு கொடுத்தா சூப்பராக சாப்பிடுவாங்க. காஃபியில் தொட்டு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். காஃபியோ டீயோ தொட்டு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். இல்லை குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும்போது 2 பாக்ஸில் ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கூட ஒரு 2 பிஸ்கெட் எடுத்து வச்சோம்னா சூப்பராக எடுத்து போய் சாப்பிட்ருவாங்க. இவ்வளோ மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கு பாருங்கள் பிஸ்கெட்டு. நான் உடச்சி காட்டுறேன். எப்படி இருக்குது பாருங்கள் பிஸ்கெட்டு. நல்லா மொறு மொறுன்னு நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. எப்படி உடையுது பாருங்கள். பிஸ்கெட் வந்து சூப்பராக வெந்துடுச்சு. 15 நிமிஷம் தான் வச்சேன் நான். கரெக்டாக வந்து கடாயில் 15 நிமிஷம் தான் வச்சேன். சூப்பராக வெந்துடுச்சு எனக்கு. இந்த மாதிரி பிஸ்கெட் செஞ்சு ஒரு பாட்டில்லையோ இல்லை ஹேர் டைட்டு பாக்ஸ்லையோ போட்டு மூடி வச்சுக்கிட்டா குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து அனுப்பலாம். சூப்பராக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.